Chennai Silks. அமித்ஷா அவர்கள் 14ஆம் தேதி வருகை. எப்பவுமே ஒரு வருகை எப்போ ஒரு தாக்கம் இருக்கும், ஏதாவது பேசுபொருள் அப்படின்றது. இந்த வருகை அப்படிங்கிறது எப்படி அமைய போகுது, எதுக்கானதான் முக்கியத்துவம் கொடுக்க போறாரு? கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற அந்த கூட்டணியை விஜய் தான கட்சியோட முகம். நீங்க யாதவ பாக்குறீங்க? விஜய்க்கான பலம், அவருக்கான ஒரு இது, அதுதான் விஜய் சொல்லி இருக்காரு. நம்ம அதை பத்தி பேசல. நீங்க கேள்வி ஆதவ சொல்லி இருக்காருல பேசுறீங்க. விஜய் சொல்றாரு திமுக நம்மளை பார்த்து பயந்துருச்சு அப்படிங்கிறாரு. அண்ணாமலை அப்படிங்கிற ஃபேக்டர் 26 தேர்தலில் என்னவா இருக்கு போல? அவர் சீட்டு கேட்கறதே வெவ்வேறு இடங்கள்ல தான் கேட்கிறாரு. கரூரே வேணாங்கிறாரு. செந்தில் பாலாஜிக்கு பயப்படுறாருன்னு நினைக்கிறீங்களா? பாஜக அந்த இடத்துல போய் மோடிக்காக வாக்களியுங்கள், என்டிஏக்கு வாக்களிங்கள்னா வாக்காளர் மத்தியில மோடியா லேடியா என்கிற அந்த தாக்கம் வருகிற பொழுது பாதிக்கப்படுவது பாஜகவா தான். ஓபிஎஸும் சரி, சசிகலா அவர்களும் சரி, அதிமுகவுக்கு பாதகமான இந்த செயல்களையும் செய்ய மாட்டாங்கன்னு டிடிவி தினகரன் சொல்றாரு. அப்போ இரண்டு பேர்ட்டையும் ஒரு பலம் இருக்கிறதுனால தானே அந்த ஒரு வார்த்தைங்கிறது பார்க்க முடியுது. ஒரு 2 பேரோட நகர்வு என்ன இருக்கலாம். அவர்கள் சமுதாயத்துல அவர்களுக்கு ஒரு ஆதரவு இருக்கா? உங்களுடைய எதிர்பார்ப்பு மத்திய அமைச்சரவையில் ஒரு இடம் கேட்கிறார்கள். அது அடிப்படையில் அது பாஜக தானே முடிவு பண்ணணும். இல்ல, ஆனா கடந்த தேர்தல்ல மாநிலங்களவையில சீட்டு கொடுக்கலங்கிறது தான் ஒரு அதிருப்தி இருந்தது அதிமுக மேல. அதனாலதான் அடுத்த தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. அது போன தேர்தல். ஓபிஎஸ் அவர்கள் எந்த நிலையில கொண்டு போறாரு அந்த என்டிஏ கூட்டணியில? அவருன்னா தனி கட்சியில வருவாரு, இல்லைன்னா தினகரன் சின்னத்துல ஒரு 2 தொகுதிகள் ஓபிஎஸ் கொடுத்துருவாங்க. சுயேட்சையா இல்லைன்னா இந்த தேர்தலில் அமைதி காத்து விடுவார். தாவேக்காவுடைய பலம் அப்படிங்கிறது இல்ல, அவங்க என்னதான் வந்து கூட்டணி இல்லைனாலும் கட்டமைச்சிருவாங்களா சொல்ல 40%, 42% வரைக்கும் எங்களுக்கு பலம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸே எங்களுடைய வலிமையை கணக்கெடுத்திருக்காங்க. தாவேக்காவை சொன்னா அதை ஒரு சில மாதிரியான ஆட்கள் சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்க. அப்ப விஜய் சீரியஸா எடுத்துக்க வேண்டாங்கிறீங்களா? வணக்க தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுக முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து ஒரு வருடத்திற்கு முன்னாடியே கூட்டணி கட்டமைச்சிட்டாங்க. இருந்தாலும் கூட்டணி பலம் இல்லைன்னு சொல்லப்பட்டது. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி வந்ததுக்கு பிறகாக ஒரு கூட்டணி கட்டமைச்சாங்க, பலமான கூட்டணின்னு காட்டினாங்க. ஆனாலும் இப்போது வரைக்கும் கூட்டணி தலைமை அதிமுகவா இருந்தாலும் பாஜக தான் தங்களை முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. 26 தேர்தலே பாஜக தலைமையில் அதிமுகங்கிற மாதிரியான பேசுபொருள் வந்துகிட்டே இருக்கு. இன்றைய தேதிக்கு அவங்க அந்தந்த கட்சி தேர்தலில் நிற்கிற கட்சி அவங்கள மையப்படுத்தி அவங்க வலிமையை அவங்களுக்கு மக்களிடத்துல செல்வாக்க முன்னிலைப்படுத்த தானே விரும்புவாங்க. அதை செய்யறாங்க. கூட்டணியாக ஒன்றாக அவர்கள் பிரச்சாரத்துக்கு நாளைக்கு களத்துக்கு செல்லுகிற பொழுது இந்த களம் மாறிடும். இல்ல, அதை பாஜக செஞ்சா பரவாயில்ல. மற்ற கட்சிகளும் பாஜகவை முன்னிலைப்படுத்துறதோ, பாஜக தான் அதுக்கு கீழே தான் அதிமுக இருக்காங்கிறத விமர்சனங்களை முன்வைக்கிறதோ, அது அதிமுகவை கொஞ்சம் இது பண்ற மாதிரி இல்லையா? அது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஜெயலலிதா அம்மாவின் ஆட்சி அமைக்க நீங்கள் அதிமுகவுக்கு வாக்களியுங்கள், ரெட்டலைக்கு வாக்களியுங்கள், கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களியுங்கள் தான் கேட்பாங்க. பாஜக அந்த இடத்துல போய் மோடிக்காக வாக்களியுங்கள், என்டிஏக்கு வாக்களிங்கள்னா வாக்காளர் மத்தியில மோடியா லேடியா என்கிற அந்த தாக்கம் வருகிற பொழுது பாதிக்கப்படுவது பாஜகவா தான் இருக்கும். ஜெயலலிதா அம்மா இருக்கையில மோடியா லேடியாங்கிற கேள்விக்கு தமிழ்நாட்டு மக்கள் அதிமுகவை தேர்ந்தெடுத்தார்கள். அப்ப இவர்கள் அந்த மாதிரி களத்தை அமைக்க நினைத்தார்கள் என்றால் அது அதிமுகவுக்கு பலமா இருக்கும். ஆனால் பாஜகவுக்கு அது பலகீனமாக. படையப்பா நீலாம்பரி மாதிரி தான் சசிகலா அவர்கள் அப்படின்னு நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. இப்போ தனி கட்சி தொடங்க போறாங்களோ அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஆலோசனை கூட்டங்கள் வந்து நடத்துறாங்க போயஸ் கார்டன்ல. ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளுக்கு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஓபிஎஸும் சரி, சசிகலா அவர்களும் சரி, அதிமுகவுக்கு பாதகமான இந்த செயல்களையும் செய்ய மாட்டாங்கன்னு டிடிவி தினகரன் சொல்றாரு. அப்போ 2 பேர்ட்டையும் ஒரு பலம் இருக்கிறதுனால தானே அந்த ஒரு வார்த்தைங்கிறது பார்க்க முடியுது. ஒரு 2 பேரோட நகர்வு என்ன இருக்கலாம்? அவர்கள் சமுதாயத்துல அவர்களுக்கு ஒரு ஆதரவு இருக்கு. அவர்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். அவர்கள் சமுதாயத்துல, முக்குளத்தூர் சமுதாயத்துல இவர்களுக்கு ஒரு தாக்கம் இருக்கு. அது ஏதேனும் அதை கணக்கில் கொண்டு 1-2 சீட்டுகள் இவர்களுக்கு என்டிஏ கூட்டணியில கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. என்டிஏ கூட்டணியில கொடுப்பாங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அகாமடேட் பண்றதுக்கு ஒத்துக்குவாரா? என்டிஏ கூட்டணியில கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு.
என்டிஏ கூட்டணியில தான் இப்ப டிடிவி தினகரனும் இருக்காரு. அது அந்த அளவுக்காக ஒத்துக்குவாரான்னு கேக்குறேன். அவங்க 2 பேரையும் 1, 2 சேர்த்துக்கிறதுக்கு. இடங்கள் கொடுத்து சேர்த்துக்கிற அளவுக்கு ஓபிஎஸ்க்கு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதனாலதான் அவர் அமைதியா இருக்காரு. சசிகலாவும் அதே மாதிரி எனக்கு கொடுங்க என்பதற்காகத்தான் அந்த திவாகர் இருக்கிற அந்த அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகம் அந்த 1-2 அதுக்கு தான் கூட்டம் என்று அவர் களத்துக்கு வருகிறார். சரி, அவங்களாவது நீங்க சொல்ற மாதிரி தனி கட்சின்னு எடுத்துக்கலாம். ஓபிஎஸ் அவர்கள் எந்த நிலையில கொண்டு போறாரு அந்த என்டிஏ கூட்டணியில? அவருன்னா தனி கட்சியில வருவாரு, இல்லைன்னா தினகரன் சின்னத்துல ஒரு 2 தொகுதிகள் ஓபிஎஸ் கொடுத்துருவார். சுயேட்சையா இல்லைன்னா இந்த தேர்தலில் அமைதி காத்து விடுவார். இடைத்தேர்தல் மாதிரியா? எல்லாம் 3 வாய்ப்புகள் தான் அவருக்கு இருக்கிறது. ஆனா நிச்சயமா பாஜகவை பகைச்சுக்கிட்டு ஒரு எதிர் நிலைப்பாடுகளே எடுக்க மாட்டார். ஆனா அவர் இப்ப வரைக்கும் அமைதியா தானே இருக்காரு. எதுக்குமே சொல்லலையே நான் என்டிஏ கூட்டணியில இருக்கேங்கிறதையும் சொல்ல மாட்டாரு. இல்ல வேறு கட்சி தனி கட்சி. அவர்தான் இன்னும் தை முடிட்டு இருக்காரு. ஆமா. அதனால இவங்க 2 பேரும் என்டிஏ கூட்டணிக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அதிமுக கூட்டணிக்கு தான் அது பலமாக போகுது அவங்க 2 பேருடைய நகர்வு அப்படிங்கிறது. அதிமுகல ஒரு பக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் தேமுதிக என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கு. திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு மாநிலத்துல பேச்சுவார்த்தை சரியில்லை, அதனால எல் முருகன் பேச்சுவார்த்தை தொடங்குறாரு தேமுதிக கிட்டன்னு. அப்போ தேமுதிகவும் நேரா பாஜக கூட்டணி என்டிஏக்குள்ள அப்படிதான் வர போறாங்க. அவர்கள் மத்தியில் அமைச்சர் பதவி கேட்கிறாங்க, அதிமுக அதை பத்தி பேச முடியாது. அதனால அவர்கள் பாஜகவோட அதை பேசுறாங்க. மாநிலங்களவை சீட்டுங்கிறது இப்ப எம்பி மினிஸ்டரா மாறிடுச்சா? இல்ல அவங்களுடைய எதிர்பார்ப்பு மத்திய அமைச்சரவையில் ஒரு இடம் கேட்கிறார்கள். அது அடிப்படையில இது பாஜக தானே முடிவு பண்ணணும். இல்ல ஆனா கடந்த தேர்தல்ல மாநிலங்களவையில சீட்டு கொடுக்கலங்கிறதா ஒரு அதிருப்தி இருந்தது அதிமுக மேல. அதனாலதான் அடுத்த தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. அது போன தேர்தல். இந்த தேர்தல் இப்படி இருக்கலாம் அப்பட என்று அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. நான் அதை வச்சு சொல்றேன். நமக்கு அது உறுதியான நிலைப்பாடான்னு தெரியாது. அப்போ சத்திரியனா இருக்கிறத விட சாணக்கியனாக இருக்கணும்னு தொடர்ந்து அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்களுடைய முடிவு என்னவாக இருக்கும்? அந்த அளவுக்கு பலம் தேமுதிகவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதனாலதான் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்களா? இல்ல அவர்கள் பலத்த அளவுக்கு இவ்வளவு இடங்கள் கொடுக்க முடியும்னு திமுகலையும் சொல்லிட்டாங்க, அதிமுகலையும் சொல்லிட்டாங்க. அது சிங்கிள் டிஜிட் தான் என்பதை சொல்லிட்டாங்க. அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்களது முடிவு தானே. அமித்ஷா அவர்கள் 14ஆம் தேதி வருகை. எப்பவுமே ஒரு வருகை எப்போ ஒரு தாக்கம் இருக்கும், ஏதாவது பேசு பொருள் அப்படின்னு. இந்த வருகை அப்படிங்கிறது எப்படி அமைய போது, எதுக்கானதான் முக்கியத்துவம் கொடுக்க போறாரு? கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற அந்த கூட்டணியை இப்ப பிரதமர் கூட்டம் 1ஆம் தேதி 1 மார்ச் இருக்கு. அதுல எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரு 10 லட்சம் பேரை திரட்ட, அது கிட்டத்தட்ட தேர்தல் உண்டான கூட்டமாக இருக்கலாம். பிரதமர் அந்த நிகழ்வு முடிஞ்ச உடனே தேர்தல் ஆணையம் தேர்தலை அறிவித்து விடலாம். அதற்கு முன்னோட்டமாக சில முன் ஏற்பாடுகளை செய்வதற்கு கூட்டணியை இறுதி செய்வதற்கான வருகையாக இருக்கலாம் அமித்ஷா. ஆனா அண்ணாமலையுடைய அதிருப்தி குரல் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டு இருக்கு. அவருடைய பதவி இந்த பொறுப்புல இருந்து விலகிக்கிறேன்னு சொன்னதாகட்டும், கேசவ விநாயகமுடைய பதவி விலகல்ங்க மாத்தி இருக்கிறது, RSS பொறுப்புக்கு மாத்தி இருக்கிறது இவருடைய கம்ப்ளைண்ட்னு சொல்றாங்க. PL சந்தோஷ் அவர்கள் பிரஸ் மீட் மட்டும் இல்ல, நீங்க கட்சி பணிகளும் பாக்கணும்னு சொன்னது. அண்ணாமலை அப்படிங்கிற ஃபேக்டர் 26 தேர்தலில் என்னவா இருக்கு? அண்ணாமலை களத்தை தனக்கும் தான் தான் இந்த கூட்டணியினுடைய முகமாக தன்னாலதான் திமுகவை வீழ்த்த முடியும் என்பதாக ஒரு பிம்பத்தை உருவாக்க நினைக்கிறார். இந்த சமூக வலைதளங்கள் அதிகமா வந்ததுக்கு அப்புறம் அந்த பிம்ப அரசியல்ல எல்லோரும் அந்த பிம்ப அரசியலினுடைய விஜய் உள்பட சொல்றான். அதனுடைய தாக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ முதல்ல எல்லாம் கடந்த காலங்கள்ல ஒரு கட்சியில ஐக்கியம் ஆனாங்கன்னா கடைசி வரைக்கும் அதுல இருப்பாங்க. இப்ப சீமான், அண்ணாமலை, விஜய் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா அந்த கிரௌடு மூவ் ஆயிட்டே இருக்கு. ஒரு இடத்துல இருந்து அடுத்தடுத்து அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்கு. அவங்கள சார்ந்த கட்சியில சேரக்கூடியவங்க சொல்றீங்க, நம்பி போறக்கூடியவங்க. அது ஃபாஸ்டா டக்குன்னு கமலஹாசனுக்கு பாத்தீங்கன்னா 8-9% வந்தது. இன்றைய தேதிக்கு கமலஹாசனுக்கு 1% தான் இருக்கும். அதை விட குறைச்சலா தான் இருக்கும். இது மாதிரி அந்த கிரௌடு வர்றதும் டிஸ்போஸ் ஆகிறதும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. அது காரணம் என்னன்னா, ஒரு அடிப்படை அரசியல்வாதிகள் அல்ல அவர்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள். நம்ம ஒரு அரசியலுக்குள்ள போலாமே, நம்மளுக்கு கட்சி இல்ல, ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு வர்றாங்க. அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத பட்சத்துல அப்படியே அதை பின் வாங்கிடுறாங்க. இல்ல அப்படி சுலபமா சொல்லிட முடியுமா? நீங்க சீமான் அவர்கள், விஜய், அண்ணாமலை 3 பேரையும் ஒரே தட்டுல வைக்கிறீங்க.
சீமான் அவர்கள் இதே மாதிரி நம்ம சொல்லிட்டே இருந்தாலும் ஒரு கூட்டணியா இருந்தாலுமே இந்த மும்முனை போட்டின்னு தான் சொல்றோம். அவர் வந்து கணக்கெடுப்புல கூட சேர்க்கறது இல்ல. 9 விட்டு தான் வந்திருக்கு. தேர்தல் விஜயனுடைய தாக்கத்துக்கு பிறகு சீமான் வாக்கு வங்கிய கரெக்டா அதே 10% கொண்டு வந்துட்டாருன்னா நிச்சயமா அவர் நின்று விடுவார் தமிழ்நாட்டு அரசியல். அண்ணாமலை அந்த மாதிரி தானே தனக்கான ஒரு கூட்டத்தை வந்து சேர்த்திருக்கிறாரு. பாஜகலையும் செல்வாக்கு இருக்கு. அப்ப அண்ணாமலை தனிச்சு நின்று எங்கேயாவது செல்வாக்க பெற்றிருக்காரா? கோவையில பாஜக இதுல நின்று அவர் வெற்றி பெற முடியலையே. இப்ப கூட அவர் கரூர்ல நின்று செந்தில் பாலாஜியை தோற்கடிக்கலாமே. தனக்கு செல்வாக்கு இருந்தா ஏன் கரூர்ல செந்தில் பாலாஜி எடுத்து நிக்கிறதுக்கு பயப்படுறாரு? அவர் என்ன சொல்லணும்? நான் கரூர்ல நின்று செந்தில் பாலாஜி இந்த முறை தோற்கடிச்சு காட்டுறேன் சொல்லாமே. இல்ல அதுக்கு இன்னும் 2 மாசம் அவரு சீட்டு கேட்கறதே வெவ்வேறு இடங்கள்ல தான் கேட்கிறாரு. கரூரே வேணாங்கிறாரு. அவர் கேட்கறது பூரா வெளியில தான் கேட்கிறார். செந்தில் பாலாஜிக்கு பயப்படுறாருன்னு நினைக்கிறீங்களா? அங்க நிக்க தயங்குகிறாருன்னு சொல்றோம். இல்ல அவர் வந்து ஒரு தனக்கான ஒரு பலம் கொண்டு வந்திருக்காரு. அமித்ஷா மோடி அவர்கள் மேடையில கூட அண்ணாமலைன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு ஆர்ப்பரிப்பும் ஆரவாரத்தையும் நம்மளால பார்க்க முடியுது. அதை களத்துல காட்டணும்னு சொல்றோம். தேர்தல்ல நீங்க ஒரு அரசியல்வாதியினுடைய பலம் என்பது தேர்தலில் வெற்றி பெறுவது. செந்தில் பாலாஜிக்கு எதிர்த்து நின்று செந்தில் பாலாஜியை தோற்கடித்து அண்ணாமலை வென்று வந்தால் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு என்று நம்ம எடுத்துக்கலாம். இப்ப சீமானுக்கு சொல்றோம் இல்லையா, விஜய் அரசியல் வருகைக்கு பிறகு இப்ப போன முறை 8% எடுத்தாரு, இந்த முறை ஒரு 10% எடுத்துட்டாருன்னா அவர் வலிமையான ஒரு அரசியல் தலைவராக தமிழ்நாட்டு அரசியலில் எதிர்காலத்தில் நின்று விடுவார். அதே போல அண்ணாமலை தேர்தலில் செந்தில் பாலாஜி எதிர்த்து கரூர்ல நின்று செந்தில் பாலாஜியை வீழ்த்தி விட்டார். அண்ணாமலை ஒரு அரசியல் வலிமை உள்ளவராக எல்லோராலும் பார்க்கப்படுவார், கள வலிமை உள்ளவராக பார்க்கப்படுவார். ஓகே, அப்பனா அவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதும் ஒரு பேச்சுல மட்டும் அவர் நிர்ணயிறாரு, கள அரசியல்ல தன்னை வந்து நிரூபிக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்ல வரீங்க. இதுவரைக்கும் நிரூபிக்கலைன்னு சொல்றோம். தாவேக்காவுடைய பலம் அப்படிங்கிறது இல்ல, அவங்க என்னதான் வந்து கூட்டணி இல்லைனாலும் கட்டமைச்சிருவாங்களா சொல்ல 40% 42% வரைக்கும் எங்களுக்கு பலம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸே எங்களுடைய வலிமையை கணக்கெடுத்திருக்காங்க. தாவேக்காவை சொன்னா அதை ஒரு சில மாதிரியான ஆட்கள் சொல்றாங்க. அவர் நீங்க லாட்டரியில இந்த நம்பர்ல சீட்டு உழுக போகுதுன்னு அதை சொன்னாருன்னா பர்ஃபெக்டா இருக்கும், அதை நம்பி வாங்கலாம். இந்த ஓட்டு கணக்கு சொல்லி யாராவது ஓட்டு போடுவாங்களா? காங்கிரஸே உங்க பலத்தை வந்து கணக்கெடுத்ததுனாலதான் இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறவர் யார் அப்படிங்கறத யார் அதை சொல்றாங்க? நான் தான் ஒரே லைன்ல அதுக்கு பதில் சொல்லிட்டேன்ல. லாட்டரியில இந்த நம்பர்ல சீட்டுகளை பரிசு விழ போகுதுன்னு சொன்னா அதை நம்பி வாங்கலாம். அரசியல் அவர் சொல்றதை நம்பி யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா தாவேகா ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்களோ? திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் ஆதவ ரொம்ப குறைச்சு. அவர் என்னங்க போன எலெக்ஷன்ல திமுக கூட இருந்தாரு, இடையில விசிக கூட வந்தாரு, இப்ப இடையில வந்து இப்ப விஜய் கூட என்ன இந்த ஒரு 1.5 வருஷமா 2 வருஷமா இருக்காரு, அவ்வளவுதானே. விஜய் தானே கட்சியோட முகம். நீங்க யாதவ பாக்குறீங்க? விஜய்க்கான பலம் அவருக்கான ஒரு இது அதுதான் விஜய் சொல்லி இருக்காரு. நம்ம அதை பத்தி பேசல. நீங்க கேள்வி ஆதவ சொல்லி இருக்காருல்ல பேசுறீங்க. நீ விஜய் இப்படி சொல்லி இருக்காரு சார், உங்க கருத்து என்னன்னா சீரியஸா விஜயும் சொல்றாரு திமுக பார்த்து பயந்துருச்சு அப்படிங்கிறாரு. அவங்களுக்கான ஒரு இது வந்ததுனால குழந்தைங்க விளையாடுவாங்க தெரியுமா அப்படின்னு ஊதி விட்டுட்டு நீ பூடை கண்டா பயந்துக்குவியான்னு கேட்பாங்க. இதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்க. அப்ப விஜய் சீரியஸா எடுத்துக்க வேண்டாங்கிறீங்களா? இல்ல விசில் எல்லாம் வந்து அப்படிங்க வச்சிடுறாங்க, விசில பார்த்தாலே பயம் வந்துருச்சு எல்லாருக்கும். நான் வந்து இது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்ல, ஒரு கிராமத்துல கொங்கு மண்டலத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல போய் ஒரு கணக்கு எடுத்தேன். சரி, 500 ஓட்டு அந்த கிராமத்துல. 500ல 225 ஓட்டு இன்றைய தேதிக்கு, இன்றைக்கு நான் எடுத்த 1 மாசம் இருக்கும், அன்றைய தேதிக்கு திமுகவுக்கு, 200 அதிமுகவுக்கு, 75 விஜய்க்கு. இது அப்படியே வச்சீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு 5% எட்ஜ் அந்த பர்செப்ஷன் பாலிடிக்ஸ்ல. அதான் நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் கணக்கு சொன்னேன். இது இப்படி காங்கிரஸ் வெளியில போனா அதிமுக ஜெயிச்சிரும், காங்கிரஸ் இருந்தாலுமே அதிமுக ஜெயிச்சிரும். ஏன்னா அது வந்து களத்துக்கு நெருங்க 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 திமுக அந்த பதற்றம் தெரிகிறது. விஜய் என்பவருக்கு வந்து அந்த 15%, 500ல 75 ஓட்டுன்னு எவ்வளவு வச்சுங்க, 15%, அவ்வளவுதான். அது இப்ப பாத்தீங்கன்னா சென்ற மாதத்துக்கு இந்த மாதம் அந்த விஜயனுடைய தாக்கம் வந்து அப்படியே கொஞ்சம் குறையுது. இப்ப வரப்போறாரு 15ஆம் தேதி களத்துக்கு வரப்போ இன்னும் கொஞ்சம் தீவிரம் தான் எடுக்க செய்யும். எப்படி குறையும்? சேலத்துக்கு வராரு, நிர்வாகிகள் கூட்டம் 15ஆம் தேதி. ஒரு 2-3 ஆயிரம் பேர் அவங்க கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறார். ஆமா, அவ்வளவுதானே.
அதுக்கே வந்து பலம் வராதுன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கட்சிக்காரங்க மத்தியில் என்ன வேணாலும் பேசிக்கலாங்க. மக்கள் கிட்ட வரணும். பொதுமக்கள் இப்ப எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு போறாரு. யாரை பார்த்து பிரச்சாரம் பண்றாரு? 170 தொகுதியோ 180 தொகுதியோ யாரை பார்த்து அவர் பிரச்சாரம் பண்றாரு? ஸ்டாலின் போறாரு. யாரை பார்த்து அவர் பிரச்சாரம் பண்றாரு? தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பிறகாக கூட்டணி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பயணம் அப்படிங்கிறது செய்யலாம். அதுக்கான ஏற்பாடுகள் நம்ம பேசுவோம். அப்போ இது வரைக்கும் இந்த டேட்டுக்கு அப்படின்னா வெறும் 15% மட்டும்தான். விஜய்க்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அவர் அதை சரிவர பயன்படுத்திக்கல. இவ்வளவுதான். அதை சரியா அவர் கட்டமைத்து சரிவர அவர் வந்து அதை பயன்படுத்திக்கல. சரி, அப்போ கூட்டணி கணக்குகள் எப்படி முடிவு பெற போது, மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஈரோட நேரம் ஒதுக்கி கேள்விகளுக்கு மனிதத்திய தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார். Subscribe to One India and never miss an update.